கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 170 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நாம் ஆதியாகமத்தில் யோசேப்போட வாழ்க்கை வரலாறு சில எபிசோடுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். யோசேப்போட வாழ்க்கை வரலாறு கடைசி தருணத்தை நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் யோசேப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது யாத்ராகமத்தில், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம். யாத்ராகமும் 1ஆம் அதிகாரத்திலேருந்து, அதாவது யோசேப்பு கூட போனவங்க யார் யார்? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலின் குமாரரின் நாமங்களாவன ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபின் தாங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னே, அது யோசேப்பு தான் ஃபர்ஸ்ட் போனவர். இவரை குழியில தள்ளி அது நம்ம ஃபுல்லாக விளக்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர் பாருங்க. யாக்கோபோட வம்சம், அந்த ஆண்டவர் சந்தையா பெருகுவாங்கன்னு சொன்னார் இல்லையா, இதான் ஆசீர்வாதம். அப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க அவங்களுக்கு. அப்புறம் 6ஆம் வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம். எல்லாம் ஏன்னா காலம் போக போக பாருங்க, மரணம்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரே ஒருத்தர் தான் என்னைக்குமே நேற்றும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பவர், மாறாதவர், ஜீவிக்கிறவரா இருக்காருன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து யோசேப்புக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். 8ஆம் வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் எப்படின்னா, கொஞ்சம் பேர் இருந்தாலும் அது ஏராளம் மாதிரி. அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாமே அவங்க தானே. இப்போ யோசேப்பு ராஜாக்கு அடுத்த ஸ்தானம், ஏன் ராஜாக்கே ஈக்குவலான பவர் அவருக்கு இருந்தது. அப்போ அந்த குடும்பங்கள்லாம் வந்த பிறகு அவங்கெல்லாம் பழுகி பெருகி நிரப்பியிருக்காங்க அந்த வம்சம். அதுதான் இந்த ராஜா சொல்கிறான் பாருங்க, நம்மளை காட்டிலும் எகிப்தியரை காட்டிலும் பலத்தவங்களா இருக்காங்க, பெருகிட்டாங்க. 10ஆம் வசனத்தில், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி தமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றால் அவங்கள அதாவது அடிமைத்தனத்துக்கு கொண்டு வரணுன்றதை மறைமுகமாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசோஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அவ்வளோதான். ஏன்னா யோசேப்பு இல்லை, யோசேப்பு இருந்த ராஜா எல்லாமே அந்த வம்சமே சந்ததியே மரணம் அடைஞ்ச பிறகு எல்லாமே மாறிடுது பாருங்க. உலகத்தில் கூட பாருங்க அப்படிதான். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பா இருக்கும்போது அந்த சந்ததி, அந்த தகப்பா இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்பாரு. தகப்பன் காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சில சமயங்களில் தேசங்களில் கூட பாருங்க மாறிட்டே இருக்கும். பல தலைமுறை மாறும்போது எல்லாமே மாறிடும் டோட்டலாக. இப்போ நாமளே வாழறோம் பாருங்க, பழைய தலைமுறைகள்லாம் ஜஸ்ட் பேருக்காக நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்களெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே, அதாவது பேருக்காக அவங்கள பற்றி பேசுகிறோமே தவிர மற்றபடி அவங்களுக்கு நம்மளாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுதான் இப்போ பாருங்க, யோசேப்பு இருக்கும்போது அந்த தேசத்தில் அவர் சொன்னது அப்படியே நடக்கும். ராஜா கிட்ட போனால் கூட நீங்கள் யோசேப்பு கிட்ட போய் கேளுங்க, யோசேப்பு சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லுவார் ராஜா. அப்படி ஒரு அதிகாரத்தில் இருந்தார் அவர். ஏன்னா ஆண்டவரோட கிருபை அவரை சூழ்ந்திருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் 12. ஆனாலும் அவர்களை எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அதனால் அவர்கள் இஸ்ரேல் புத்தரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரேல் புத்தரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். கொடுமையை அடிமைத்தனமாக, அதாவது அடிமைத்தனத்துக்கு அப்படி அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறாங்க, வேலை கொடுக்குறாங்க. இப்படி கடுமையான வேலை, ஓய்வு கொடுக்காம அவங்களை நெருக்கிறாங்க பாருங்க. 14ஆம் வசனம். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலையிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதாவது எதெல்லாம் கஷ்டமான வேலையோ, செங்கல் சூளை ஈஸியான வேலை கிடையாது. வயலில் வேலை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான வேலை இருக்குது வயலில். அப்படி எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் அவங்க ஜீவனே
வேணாம் நம்ம வாழவே வேணாம், அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஏன் நம்ம வாழணும், இவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கேன்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு ஜீவனையே கொடுமையாக்கிறாங்க. நம்ம கொடுமையான வாழ்க்கை வாழறோன்னு ஒரு கசப்பான ஒரு எண்ணம் அவங்க மனசுல வரும்படி அவங்க நடத்துறாங்க. 15 அதுவும் எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் போருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீக்களுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். என் வம்சம் வரக்கூடாது, இவங்க பெருகக்கூடாது, சந்ததி பெருகக்கூடாதுன்னு சொல்லி ராஜா தந்திரம் பண்றான் பாருங்க. ஆனா என்ன நடக்குது பாருங்க. 17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களை இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பயம், ஆண்டவர் மேல அந்த பயம் வருது பாருங்க. இப்படி ஒரு கொடூர செயலை நம்ம செய்யக்கூடாது, ராஜா சொன்னா கூட நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பெண் பிள்ளைங்களை மட்டும் இல்லை, பெண் பிள்ளைங்களை மட்டும் தான் உயிரோட விடணும், ஆண் பிள்ளைங்களை கொல்லணும்னு சொல்றாரு. ஆனால் இவங்க ஆண் பிள்ளைங்களையும் உயிரோடு இருக்கும்படி செய்கிறாங்க. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். ஏன்னா ஆமா நாங்கள் அப்படிதான் செஞ்சோம் சொன்னா உடனே தலையை வெட்டுருவோம். ஏன்னா ராஜாங்கள்லாம் அப்படிதான் பாருங்க, அதிகாரம் படைச்சவங்களா இருந்தாங்க அந்த காலத்துல. உடனே ஒருத்தரை ஜீவனை எடுத்துட சொல்லுவாங்க, சாகடிக்கும்படி மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி 20 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து அவங்க நடக்கும்போது அவங்க குடும்பம் தழைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். இதுதான் பாருங்க, நம்ம ராஜா சொன்னாலும் அப்படியே கேட்கணும்னு இல்லை, ஆண்டவர் ஒருத்தருக்கு ராஜாக்கும் மேல ராஜா சொன்னதை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு அழிவின் பாதையில போயிடுவோம். ஆனா ஆண்டவரோட வழியில நடக்கும்போது நமக்கு அழிவே இல்லைங்க. ஒரு காலத்துல நம்ம வயதாகி மரித்து வேணா போயிடலாம், ஆனா நாம செஞ்ச நல்ல காரியங்களால ஆண்டவருக்கு சாட்சியா வாழறதால நாம பேர் சொல்லும்படி என்னைக்கும் நம்ம பேர் இருக்கும் பாருங்க. அதாவது பேர் சொல்லும்படி, இன்னார் இதெல்லாம் செஞ்சார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார் இவர். இப்ப பாருங்க, நம்ம பழைய ஏற்பாடு பேசுறோம், இதெல்லாம் அவங்க செஞ்ச நற்கிரை நிமித்தம், தேவனுக்கு பயந்தது நிமித்தம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால, அவர் சொல்லுக்கு அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டதால, அவரை விசுவாசிச்சதால, அவரை துதிச்சு கனம் பண்ணதால, நன்றியோட வாழ்ந்ததால, இப்படியெல்லாம் இருந்ததால தான் நாம் அவங்க வரலாறெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்க. இது தினம் தினம் நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான், பசி எடுத்துகிட்டே தான் இருக்கும் பாருங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான், இதோட நம்மளுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. அப்படி தான் வேத வாசிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இதெல்லாம் கூட அப்படி தான். தினம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம இருதயத்துக்கு, நம்ம ஜீவனுக்கு சமாதான சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் ஆண்டவரை சார்ந்து வாழறது. அப்படி தான் அவங்கெல்லாம் வாழ்ந்ததால அவங்க வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம் பாருங்க, முற்பிதாக்களோட வாழ்க்கையெல்லாம். அதே மாதிரி நாமளும் வாழணும். நாமளும் வாழும்போது நம்மளை பற்றி இனி வரும் சந்ததி பேசும்படி இந்த சமுதாயம், சமூகம் நம்மளை பற்றி பேசும் பாருங்க. இதுதான் அவருக்கு கீழ்ப்படிஞ்ச வாழ்க்கை, அவர் சொல்ல கேட்டு வாழற வாழ்க்கை, அவரை சார்ந்து வாழற வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவார், அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை வளமான வாழ்க்கையா, சமாதானமான வாழ்க்கையா, சந்தோஷமான வாழ்க்கையா மாறும் பாருங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நினைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.